பிரதேச சபை முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்ட கொடிகாமம் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர். கொடிகாமம் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தலைமை அலுவலக முன்றலில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தமது வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் கொடிகாமம் நகரை அண்டிய பிரதேசங்களில் பதிவு செய்யப்படாத முச்சக்கர வண்டிகள் தரித்து நின்று பிக்மி செயலி மூலம் வாடகைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதை கட்டுப்படுத்த கோரியே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதனால் அங்கு சற்று குழப்ப நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீசார் பிரதேச சபைக்கு வருகை தந்து பிரச்சனை தொடர்பில் கவனம் செலுத்தினர். இதையடுத்து பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன், சுதாகர் மற்றும் போலீசாரின் பங்கேற்புடன் தவிசாளர் தலைமையில் கூட்டம் ஒன்று உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டு சக்கரவண்டி உரிமையாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு சாதகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. அந்த பிக்மி நிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிரதேச வேலை முறைப்பாடு செய்தோம். ஆட்டோ கொடியான ஆட்டோ பார்க்க ஆனா வந்து நிக்கிறோம் ஆட்டோ கூட வந்து நிக்கிறோம். அந்த இடத்த கொடுத்தாக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. எழுத்து மூலம் இந்த புதுசா கவுச்சு ரோட் ப்ளாக் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் செய்ய வேணாமா, போலீஸை இன்வால்வ் ஆகாத மாதிரி நீங்கள் பேசி முடிச்சு கொள்ளணுமா, போலீஸை இன்வால்வ் பண்ணுற மாதிரி ரோட்டை மறைச்சி அது எதுவுமே செய்ய வேணாம். அண்ணா நீங்களும் வாங்க. இல்ல இல்ல அதால வர முடியாது. எல்லாத்தையும் போறோம். அப்படி வருது. இல்லதானே. போலீசார் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வந்து சொல்லப்பட்டு நீங்க ஏற்றுக்கொண்டு போனீங்க. இல்ல எத்தனை எத்தனை முறைப்பாடு போலீசார் நடவடிக்கை எடுத்தீங்க? வடிவா தெளிவா பாருங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டு போலீஸ் உத்தியோகத்தரையும் வச்சு போலீஸாரே உங்களுக்கு சொல்லி நீங்கள் அறிவிங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போனீங்க. அதை விட பிக்மி என்றது ஒரு நாடாளாவிய ஒரு செயலி மூலம் செயற்படுத்தப்படுகின்ற ஒரு சேவை. அதை வந்து பிரதேச சபை கட்டுப்படுத்தலாம். அது வந்து நாடாள ரீதியில் செயலி மூலம் அதான் சொல்றேன். ஓட வேண்டாம் நான் சொல்லிடுறேன். கலைக்க விடணும். நாங்கள் விழாவால உங்களுக்கு காசு கட்டுறோம். போலீசாருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரதேச சபையை தான் முன்மொழிஞ்சாங்களே தவிர பிரதேச சபை எங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதி இல்லை. எங்களுக்கு தேவை வந்து பிரதேச சபைக்கு தான் நாங்கள் காசு கட்டி கொண்டிருக்கிறோம். எங்கெங்க நடைமுறையில வந்து பிரதேச சபை தான் நடைமுறைப்படுத்தி தருவோம் எங்களுக்கு.
දැන් මේකට ආගියුමන්ට් ඇති කරගන්න අවශ්‍ය නැහැ. මේක ඕනේ නේව කරගන්නනේ. ඔයාලට අවශ්‍ය වෙන්නේ මේක සාමදාන ඉවර කරගන්නනේ. දැන් ඔයාලා දුන්නයි කියනවා මෙහෙන් නැහැ කියනවා. ඉතින් ආයෙ ලියුමක් දෙන්න බැරි කමක් නැහැ. පුළුවන්. හරි එහෙනම් ලියුමක් දෙන්න. ඉතින් ඒකට මොකක් හරි මෙයාලා ඒකට උත්තරයක් ගනි. ඊට පස්සේ ඒක අපිට අපේ මට්ටමින් කරන්න පුළුවන් දෙයක්. හැබැයි මෙහෙමයි. මේ සිංහල තේරෙන්නේ නැතිවට ට්‍රාන්ස්ලේට් කරන්න මේ රටේ තියෙනවා ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ මිනිස්සුන්ට දීලා තියෙන තියෙන සහන තියෙනවා. හරි. එතකොට හැම කෙනෙක්ටම තමන්ගේ වෘත්තිය කරන්න පුළුවන්. ඒක ඒ රටේ තියෙන නීතිය අනුව. එතකොට අපිට බෑ 100%ක් අර ඔයා මෙහෙම කරන්න කියලා බෑ. ඒක යම් සිවිදිකින් පාලනයක් කරන්න ඔයාලට හානියක් නොවන විදිහටත් ඒ පාර්ශවයට හානියක් නොවන විදිහට. මොකද මිනිස්සු බලාපොරොත්තු වෙන්නේ අඩුම වියදමකින් අඩුම මේවයකින් එයාලගේ ගමන යන්න තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. මොකක් හරි හේතුවනේ ඔබ තෝරගන්නේ. එහෙම කරන්නේ මොකක් හරி ஹேතුவோட ஆட்கள் ஏதாவது குறைஞ்ச வெளியே நம்ம போகிறதான் போக விருப்பப்படுறாங்க. அப்படி ஆட்கள் இப்படி சொல்ல இல்லாத நீங்கள் இதில் போங்க, நீங்கள் பிக்மியில் போங்க, நோமல் டூவில் போங்கன்ட்டு ஆட்கள் போய் சொல்ல இல்லாத. அது நாட்டின் உள்ள இது அதிகாரத்தின்படி அவங்க விருப்பம். அது அவங்க எது குறைஞ்ச வெளியில் இருக்கோ அவங்க தான் தீர்மானித்து அவங்க தான் போவாங்க. அதை ஏற்றுக்கொள்றோம். நாங்கள் சொல்றோம் அதே இதுல எங்கட ஹயரையும் கொண்டு போயிடும். பிக்மி இல்லாம ஸ்மார்ட் போன் பாவிக்கிறது வந்து எல்லாரும் வயது குணாக்கள் எல்லாம் பாவிக்க மாட்டோம். அவையின் ஹயரை கொண்டு எங்க கண்ண முன்னாலே வந்து இறக்கினமே அவை கேட்டா பிக்மி பிக்மியே ஒரு யூஸ் பண்றாங்க. நாங்க செய்ய போற விஷயம் சரிதானே? இந்த கிழமை இதை பத்திரிகையில போட போறோம். என்னென்ன பிக்மி ஆட்டோ இப்படி கொடியாம சாதிரி உட்பட்ட இந்த நகரங்களை இந்த இடத்துல இந்த ஆட்டோ இந்த ஆக்களை ஏற்றவும் மேலாது. அதே போல தனியார் ஆட்டோ ஆக்களை கையெழுக்கலாம் எடுத்தால் அதுக்கு சட்ட நடவடிக்கையாக போலீசாரோட எடுக்க போறோம்னு சொல்லி நாளைக்கு தெரியாம சொல்லணும் செய்வோம். அதை செய்தா பிறகு அதுக்கு ஏற்றினோம் சொன்னா நாங்கள் அதுக்கு தகவலை தர வேண்டியாக ஆட்டோ நம்பரை நேரத்தை தர வேண்டியாக நீங்களாம் அதை விட பகல் மட்டும் இல்ல 24 மத்தியாலமா நிக்கணும். போட்டோல இருந்து சாரதும் கிடையாது. குறைஞ்ச காலத்துல சனம் பிடிக்கிறதால எங்களுக்கு எது விதமான பிரச்சனையும் இல்லை. அவன் வந்து பிக்னியோ அதை அவன் பவுண்டரி எல்லைக்குள்ள வச்சு அவன் ஓடட்டும். எங்கட ஏரியாக்க வேற விட்டா சரி. இவ்வளவு காலம் நாங்க காசு கட்டுறோம். அறிவிக்கல் போடுவோம் பத்திரிகையில அறிவிக்கலை போட்டு வேற ஆட்டோ வந்து ஏற்றி கொண்டு பார்த்து பண்ணிக்க ஓட்டம் ஏற்றுதுங்க அடிக்க வராங்க. அதே ஒரு பார்க்கிங் அது கொடியாதுல கூட்டணும் அல்லது எங்கதான் கூட்டணும் அது தெரியல. பிரேசவிக்கால் அட்படிப்பா தேவைப்பட்டது. அந்த பில்டர் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்றாங்க வந்து அதை கூட்டினாங்க. அந்த தண்ணியின் தன்மை வந்து அந்த பில்டருக்கு வந்து நாங்கள் அதை சுத்திகரிக்க வந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்தா 10 லிட்டர் தண்ணி வேஸ்டா போகுது. அவ்வளவு கழிவு தண்ணியும் நாங்கள் கொடியா டவுனுக்கு விடுவோமா இருந்தா அவள் அந்த ஏரியா தண்ணி முழு கிணத்து தண்ணியுமே பாதிக்கப்படுற தன்மை இருக்கு. அதனாலதான் நாங்க அந்த அதை பயன்படுத்த இருக்க முடியும். அதை விட அந்த பில்டர் பராமரிப்பு எல்லாம் கூட எங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர் வந்து நாங்கள் செயல்படுத்தப்பட்ட எங்களுக்கு அந்த பராமரிப்பு செலவு கூட ஏரியாலேயே அது பயன்படுத்த கொண்டோலையா தான் எங்களுக்கு அன்பளிப்பா தந்தது. எங்களை உத்தியோகத்தில் அந்த இடத்துல விஷயம் தெரியாது வச்சுக்கிறோம் ஒழிய அதுல வந்து நாங்கள் 1000 லிட்டர் தண்ணி எடுத்தா கிட்டத்தட்ட 6000 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். அந்த 6000 லிட்டர் தண்ணியை கொடியாந்து எங்க கொடுத்தது
குளத்துல விட்ட அதான் சொல்றேன், நிலத்தடியில சேர விடக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்ல. அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியும் எங்கட டாய்லெட் கழிவு தண்ணியும் ஒரே இதுதான், அவ்வளவு கெமிக்கல் தான். என்ன நதியம்பரான இருக்கிறது 1000 லிட்டர் தான் நாங்க விற்க போறோம். சரிதானே? 6000 லிட்டர் கொண்டு வரதுக்கு இந்திய கனியங்க அடிக்கணும் தெரியுமா? 60 அடியில் அடிக்கணும். அதுக்குரிய போக 36 கிலோமீட்டர் அது ஒரு கட்டுமண்டா சொல்லுவோம். கட்டுமா இல்ல ஆய்வு செய்யாம ஆட்டோ பண்ண பொறுப்படுது இல்ல. ஃபில்டர் கட்டவந்தல்ல. ஃபில்டர் கட்டவந்தல்ல. இல்ல இந்த இத குடிக்கிற ஒரு வசதியை செய்து விடுவோம். சந்தையில மார்க்கெட்ல பூட்டி போட்டு போனா இதே வந்து தண்ணி வருது. கருத்துறைக்கு ஜனம் வந்து பஸ்ஸுக்கு போறாங்க 6 மணிக்கு வருது. சரி அதான் சொல்றேன், நீங்க தண்ணியை குடும்பம் வேற தண்ணி. சரி, ஃபில்டர் தான் 1000 லிட்டர் 6000 லிட்டர் போகுது. நான் சொல்றது கேளுங்க, நீங்க 1000 லிட்டர் 6000 லிட்டர் போகுதல்லோ, அதை விடுங்க. எங்களுக்கு இயற்கை தண்ணி ஒன்று இருக்குல்லோ, இப்ப அடிக்கிறீங்கல்ல பவுசர்ல ஒண்ணு, அப்படி ஒன்று வழியில அடிங்க. நான் இப்ப கேட்கிறேன், அதுக்கு பராமரிப்பு நீங்க பாக்குறீங்களா? பராமரிப்பு என்ன வெளியே வச்சா அப்புறம் எத்தனை அப்ப நாங்க கொடிகாமம் முச்சக்கரவண்டி தலைவர் தமிழேந்தி மற்றும் சக உறுப்பினர்கள் எங்களுக்கு சிறிய முச்சக்கர வண்டி வேறு வேறு ஆட்டோகள் வந்து கொடிகாமத்தில் தரித்து நின்று ஓடுவதால் எங்களுக்கு வந்து பயிர்கள் கிடைப்பதில்லை என்பதனால் நாங்கள் பிரதேச சபைக்கு பல தடவை கடிதம் மூலம் கொடுத்தும் இதற்கான தீர்வு கிட்டாத பட்சத்தில் தற்பொழுது நாங்கள் பிரதேச சபையை முற்றுகையிட்டு அனைத்து முச்சக்கர வண்டி சாரிகளும் நாங்கள் காலையில் வந்து இப்போவும் இந்த பிரதேச சபையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அதற்காக உடனே போலீசார், கொடிகாம போலீசார், மயூரண்ண மற்றும் நிர்வாகத்தினை வந்து உடனே ஒரு கூட்டத்தினை ஒழுங்கமைத்து இதற்கான தீர்வினை நாங்கள் தருவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். நாமும் அதற்கு ஏற்றுள்ளோம். அதற்கு இப்போ தற்பொழுது சில பிரச்சனைகள் கொடிகாமத்தில் போக்குவரத்தில் பிரியாணிகளுக்கு தண்ணி வசதிகள் மற்றும் மின் விளக்குகள் ஒளிராதது, அதையும் நாம் எடுத்து காட்டியுள்ளோம். அதற்கும் அவர்கள் தீர்வினை வழங்குவதாக நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வந்து கொடிகாமம் பிரதேச சபைக்கு முன்னால் வந்து முச்சக்கர வண்டி உறுப்பினர்கள் தங்களோட பணியை வந்து புறக்கணிப்பு செய்து, அதாவது காலையிலேயே 8 மணிக்கு வந்து நாங்கள் இங்கே வருகை தந்திருந்தோம். ஒரு அரை மணி நேரமாக வந்து எங்களுக்கு அதுக்கான தீர்வு திட்டங்கள் வழங்கப்படாதனால் கொடிகாமம் போலீஸார் வந்து ஓஎஸ்சி சேர் வந்து எங்களை வந்து உள்ளே அழைத்து சென்று அதுக்கான தீர்வு திட்டங்களை நாங்கள் முன் வைத்தோம். என்னென்னு சொன்னால், இந்த செயலி ஆட்டோன்றது பிக்மி என்றது வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து அது கூடுதலாக அந்த பொழுதுபோக்கு செய்யக்கூடியவர்களாம் அதை செய்ய, அதாவது வேலை முடித்து அதை வந்து அரச உத்தியோகத்தரும் செய்யலாம். எந்த பொது வேலை செய்கிறார்களும் வந்து பிக்மியை வந்து செலுத்தலாம். அந்த ஆட்டோவை பதிவு செய்து போட்டு அந்த கம்பெனியில் வந்து செலுத்தலாம். அவையில் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் வந்து வேலையை முடித்த ஒரு பார்ட் டைம் மாதிரி வந்து அந்த பிக்மியை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் வந்து இந்த கொடிகாம முச்சக்கர வண்டி உறுப்பினர்கள் வந்து நாங்கள் 45 பேர் இருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரம் வந்து சரியாக பாதிக்குது. எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு ஹயருக்காக வெயிட் பண்ணிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணாலும் ஒரு 1000 to 1500 ரூபா தான் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளையோட தகப்பன் தாயோ வந்து சமாளிக்கிறது சரியான கிடைச்சால். அந்த பிக்மி என்ற ஆக்கள் வந்து, அதாவது முதலே பிரதேச சபைக்கு வந்து நான் அறிவுறுத்தல் வந்து வழங்கியிருந்தோம். அதாவது எங்கட பிரதேசத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கால 2 அந்த கயரை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு. அவர்கள் வந்து இப்போ வேற அந்த என்ன சொல்கிற ஒரு பட நடவடிக்கை மாதிரி நெருங்கி கொண்டு வரார்கள். இப்போ வந்து ஆட்டோ திரைப்படத்துக்கு பக்கத்தில் நின்று அந்த பிக்மி கயரை வந்து எடுக்கிறேன். குறைஞ்ச விலையில் வந்து எடுத்து அது பெரிய ஒரு இடையூறாக இருக்குது.
அதுக்கு வந்து இப்போ வந்து எங்களோட கொடிகாமம் போலீஸாரும் பிரதேச சபை உறுப்பினரும் வந்து ஒரு சாதகமான பதிலாக வந்து அதற்கு வந்து 100% நம்ப முடியாதுன்னு தான் என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. தாங்கள் வந்து 1 மாத காலத்துக்குள்ள வந்து இதுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கொடிகாமம் பிரதேச சபைக்கு முன்பாக சாவச்சேரி பிரதேச சபையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக இன்று காலையிலே 8 மணி தொடக்கம் கொடிகாமம் பிரதேசத்தில் இயங்கி வருகின்ற முச்சக்கர வண்டி சங்கங்களுடைய உறுப்பினர்கள், சாரதிகள் அனைவரும் வருகிறது இந்த பிரதேச சபையினுடைய செயற்பாட்டை முடக்க அதாவது தங்களுக்கான ஒரு தங்களுடைய கோரிக்கைக்கு எதிர்விதமான பதிலோ அல்லது நடவடிக்கையோ செயற்படுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால இன்றைக்கு அதை பிரதேச சபை முடக்கிறதாக எண்ணி பிரதேசத்துக்கு முன்னால் ஒரு வழிமறிப்பு நடவடிக்கை செய்தார்கள். அதன் அடிப்படையில் எனக்கு இந்த தகவல் பரிமாறப்பட்டது. நான் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்தபோது உண்மையிலே பிரதேச சபையை மறைத்து ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் அவருடைய விடயங்களை நான் கேள்விக்கு அது தொடர்பாக உடனடியாக தவிசாளரோடும் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடி அவர்களுக்கான உடனடியாக சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக செயற்பாடுகளை இறங்கியிருக்கிறோம். அவர்களுடைய செயற்பாடுகள் மிக திருப்திகரமாக இருக்கிறது. என்னுடைய கொடிகாமம் நகர்பகுதியில் இன்னும் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் முகமாக இந்த பிக்பி என்று சொல்லப்படுகின்ற செயலி மூலமாக ஓடப்படுகின்ற ஆட்டோக்களும் முச்சக்கர வண்டிகளும் அதே போல தனியாரும் பதிவில்லாத முச்சக்கர வண்டிகளும் இந்த இடங்களில் இவர்கள் சேவை புரிகின்ற இடத்துல வந்து ஹயர்கள் அதாவது சேவைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள். இவர்களுக்கான வாழ்வாதாரம் இந்த ஆட்டோக்களை நம்பித்தான். அந்த ஆட்டோ உரிமையாளர்களோ அல்ல ஆட்டோ ஓட்டுநர்களோ மிகவும் வறுமையான நிலையில் தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இந்த வருமானத்தை ஈட்டி கொண்டு செல்ல முடியாததன் காரணமாக இன்றைக்கு இவ்வாறான செயற்பாட்டுக்கு முன்வந்தார்கள். எனினும் உரிய நடவடிக்கை பிரதேச சபை எடுக்கின்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் குடிநீர் பிரச்சனை அதே போல வீதி விளக்குகள் தங்களுடைய ஆட்டோ சங்கங்கள் அதாவது பார்க்குகளுக்கும் அதே போல பஸ் நிலையத்துக்கும் இல்லாமல் இருக்கிறத எடுத்து கூறினார்கள். அது தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்ற ஒரு சில நாட்களுக்கு கண்ணியமைப்பதாகவும் அடுத்த கிழமையில அதுக்கான வீதி விளக்கை பூட்டுவதாகவும் 1 மாதத்துக்குள்ள இந்த பிக்மி சம்பந்தமான விடயத்தை முழுமையாக நிப்பாட்டுறேன் சொல்லியும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் அவர்கள்